ஒரு பேட்மிண்டன் மேட்ச்சில் ஒரு பாயிண்ட் எடுக்க 1 hour 9 minutes ஆச்சுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? மலேசியா மாஸ்டர்ஸ் 2023 உமன்ஸ் டபுள்ஸ் குவார்ட்டர் ஃபைனல்ஸில் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. மலேசியா வர்சஸ் ஜப்பான். பர்ன் டாலி, தீனா முரளிதரன் வர்சஸ் ரீனா மயாரு அண்ட் அயாக்கோ சக்கமாரோ. அந்த மேட்ச்சில் தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. சான்ஸே இல்லை, வேற லெவல் மேட்ச்சுங்க. ஃபர்ஸ்ட் செட் ஜப்பான் மலேசியாவை 4 pointsல ஜெயிச்சாங்க. செகண்ட் செட் மலேசியன் டீம் ஜப்பானை 3 pointsல ஜெயிச்சாங்க. தேர்ட் செட் சின்ன இனிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு. மலேசியன் டீம் ஒரு லீடோட 16 pointsோடு இருந்தாங்க. ஜப்பான் டீம் 14 pointsோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபயர் கேம் ஸ்டார்ட் ஆச்சு பாருங்கள். வேற லெவலில் இருந்துச்சு. ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் மலேசியன் டீம் அவங்க சர்வை ஸ்டார்ட் பண்ணாங்க. சர்வ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கேம் சூடு பிடிச்சது பாருங்கள். ஒரு பாயிண்ட் எடுக்க அவங்க விளையாண்ட ஆட்டம் இருக்கே, அப்பப்பப்பப்பா, என்ன ஸ்பீடு, என்ன கேமு, எவ்வளோ டயர்டானாலும் பரவாயில்லன்னு செம்மையாக விளாண்டாங்க. அந்த ஒரு பாயிண்ட் எடுத்த பிறகு 211 ஷாட்ஸ் ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு. ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டே படைச்சிட்டாங்க. அட் லாஸ்ட் மலேசியன் டீம் ஜப்பான் டீமை 2 பாயிண்ட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. நன்றி நன்றி நன்றி.